குட்டீஸ், நான் உங்கள் ஓவியாசிரியர் M.Thomas. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாட்டர் கலர், தமிழில் நீர் வண்ணம். வாட்டர் கலர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் கலர், தமிழில் நீர் வண்ணம். எப்படி கலர் அப்ளை பண்ண சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹவு டு யூஸ் வாட்டர் கலர், எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லி தர போகிறேன். இதுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகிடும். சிடி மார்க்கர் ஆர் போல்டு மார்க்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தேவையான கலர் வச்சுட்டு நான் அதேமாதிரி ஒயிட் ஸ்பேஸ் தான் கலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சும்மா பிரிச்சுக்கிறேன், ஒரு மார்ஜின் போட்டு பிரிச்சாச்சு. இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக யூஸ் பண்ணணும். நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன் ஒரு கேப் விட்டு பாருங்கள், ஏன்னா ஈரமாக இருக்குது. அது காஞ்ச பிறகு தான் இன்னொரு கலர் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளைனாக பண்ணேன், இப்போ மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். சரிங்களா? இது மாதிரி தண்ணியாக இருக்கணும், திக்காக பண்ணக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி 1 2 3 4 5 பிரிச்சாச்சு. பாருங்கள், இதில் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுனா இப்போ அடுத்த கோட்டிங் பாருங்கள், செகண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். காஞ்சி போச்சான்னு பார்க்கணும். இப்போ காஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் கோட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தேர்ட் கோட்டிங், நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கோட்டிங். ஒவ்வொரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்தால் லைன் கிடைக்காது. ஃபிஃப்த்து கோட்டிங். இது பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், லைன் போடாமல். இப்படி தான் பண்ணணும். அடுத்து பாருங்களேன், எக்ஸாம்பிள் எப்போதும் பண்ணுற மாதிரி ஒரு க்யூபு, சர்க்கிள் ஷேப்பு, சிலிண்டர் ஷேப்பு, வெஹிக்கல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் வெசில்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங். ட்ரை பண்ண பிறகு தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு லைன்ஸ் வந்து கிளியராக கிடைக்கும். ஓகேங்களா? டார்க் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஸ்டெப்பாக பண்ணணும். அது பென்சிலில் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு பண்ணிங்கன்னா அந்த லைன் கிடைக்கும். காயமாக பண்ணால் லைன் கிடைக்காது. ரெண்டு மெத்தட்லையும் பண்ணலாம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ டார்க் பண்ணியாச்சு. அடுத்தது டார்க் லைட் ஷேடிங். ஒரு பக்கம் டார்க் பண்ணணும், ஒரு பக்கம் லைட் பண்ணணும். இப்போ உள்ளே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இந்த பக்கம் டார்க் வரும், அந்த பக்கம் லைட் போயிடும். கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வந்து டீ கப்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெசில்ஸுலாம். தென் மெத்தட் ஆஃப் வாட்டர் கலர், நீர் வண்ண முறைகள். நம்ம எப்படிலாம் நம்ம வந்து வாட்டர் கலர் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டார்க்னால் அங்கங்கே நம்ம பண்ணிக்கலாம். இப்படி வச்சாலே போதும், அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்த மெத்தட் ஃபுல்லாக வாட்டர் அப்ளை பண்ணிடணும். இப்போ கலரை வச்சு நம்ம டார்க் லைட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். தேர்டு பாருங்கள், எல்லா கலரும் வச்சுக்கலாம், மல்டி கலர். தேவையான கலர் எங்கே வச்சுக்கலாம். எல்லாமே சேம் வாட்டராக இருக்கணும், தண்ணியெல்லாம் ஒரே அளவாக இருக்கணும். இது ஒரு மெத்தட். அடுத்து பாருங்கள், இன்னொரு சிம்பிள் மெத்தட் சொல்லி தரோம் பாருங்கள். இப்போ லீஃப் பண்ணுறோன்னா இது மாதிரி கேப் விட்டு பண்ணலாம். இது ஒரு டைப்பான மெத்தட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கலர்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ட்ரை பண்ணிட்ட பிறகு வெறும் தண்ணி வச்சுக்கிட்டு ப்ரஷ்ஷை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும். லைன் போட்டாலும் இப்படி லைன் கிடைக்கும். அடுத்து இன்னொரு மெத்தட் பாருங்கள். இப்போ நைஃப் வச்சு இப்படி கிராச் பண்ணி விடுவாங்க. இது ஒரு டைப்பு. ஸோ இத்தனை டைப்பாக நம்ம வந்து லைட்டிங் கொண்டு வர முடியும். ஃப்ரண்ட் டு பேக், அதாவது முன்புறத்துலேருந்து பின்புறம் எப்படி வரது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வரைஞ்சிடுறேன், லைட் கலர். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கு, அப்புறம் இன்னும் டார்க்கு. இது மாதிரி 5 கோட்டிங் பண்ண போகிறேன் நான். அடுத்து வந்து 4, அப்புறம் இன்னும் டார்க்கு. முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ள லைன் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். அந்த செகண்டில் இருக்கிற தூக்கி ஃபஸ்ட்டில் போடுவேன், தேர்டை தூக்கி செகண்டில் போடுவேன், ஃபோர்த்து தூக்கி தேர்டில் போடுவோம், ஃபிஃப்த்துக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் வச்சுக்கிட்டு லைன் போடணும். இப்படி தான் லைன் போடணும், ரொம்ப டார்க்காக போடக்கூடாது எதுவுமே. இப்போது பேக் டு ஃப்ரண்ட், பின்னிலிருந்து முன் வரை. ஃபஸ்ட்டு பேக்கில் வரைஞ்சின்றோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி மேலே போட்டே வரலாம். இது மாதிரி 5 லீஃப் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ ஈஸியாக இருக்கு பாருங்கள். இதே தான் செகண்ட் கோட்டிங் வந்து ஃபஸ்ட் கோட்டிங்கில் வந்துடும், தேர்டு வந்து செகண்டில் வரும். இப்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பசங்களுக்கு லைன் வராது, சில பசங்களுக்கு எனக்கு வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஈரத்துலேயே பண்ணால் லைன் கிடைக்காது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது நேச்சர் இன் வாட்டர் கலர், இயற்கை நீர் வண்ணத்தில். இப்போ நான் ஒரு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு ஹவுஸ் ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். எப்படி கலர் பண்ண பாருங்கள், ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு விடுங்க. அந்த ஈரத்துலேயே எல்லா கலரும் வச்சுருங்களேன். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சு போய்டும், ஷேடோலாம் தெரியும். ஸோ அப்படியே ஒரே டைமில் பண்ணிடணும். அதை பாருங்கள், எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது.
கீழே பாருங்கள் இந்த காம்பவுண்ட் வால் அப்படியே கலர் பண்ணுறேன். கொஞ்சம் வைலட்டு, ப்ரௌன், ரெட்டு, ஸோ இது மாதிரி நம்ம நிறைய கலர் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அழகாக இருக்கும், அதுதான் ரியலாகவும் இருக்கும். இங்கே கீழே பாருங்கள் டீப் எல்லோ, லெமன் எல்லோ, சாப் க்ரீன், மேலே கொஞ்சம் வைலட் கலர், க்ரீன் கலர், சாப் க்ரீன், எல்லோ ஆக்கர். ஸோ அங்கே என்னென்ன கலர்லாம் தெரியுதோ அப்படியே வச்சு விட்ருங்க. முதல்ல ஸ்ப்ரெட் ஆகட்டும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ இது ஒரு டைப்பான மெத்தட். பெரும்பாலும் இந்த டைப் தான் பண்ணுவாங்க. பாருங்கள் நல்லா கலர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ட்ரை ஆன பிறகு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் வைக்கிறோம். அந்த வீட்டு மேலே ஷேடோலாம் பாருங்களேன். நம்ம இங்கே நிறைய மரம் வரைய போகிறோம், அதனால தான் ஷேடோலாம் இருக்கிறதில்ல. ஸோ காம்பவுண்ட் வால் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள், ரொம்ப டீட்டெயிலாக பண்ணக்கூடாது. பாருங்கள் ஸ்ட்ரோக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ரீ பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் லாங்கில் இருக்குது, அதனால் கொஞ்சம் வயலட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். பாருங்கள் அந்த ஸ்டெம்லாம் விட்டுருக்கேன் பாருங்கள், ஒயிட்டாக விட்டுருக்கேன் நான். கீழே கொஞ்சம் ஷேடோ, இதெல்லாம் அந்த மரத்தோட ஷேடோங்க, ஒரு மரம் வரும் அதோட ஷேடோ தான் அது. ஒரு ஆள் போகிறாங்க ஒரு தூரத்தில். இந்த தென்னை ஓலெல்லாம் தெரியுது பாருங்கள், லைட்டாக தெரியுது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ஸ்டெம்மு போட்டு நான். சப்போஸ் ஸ்டெம்மு ஒயிட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல ஒயிட்டாக விட்டுடணும். இங்கே ஸ்டெம் வந்து டார்க்காக இருக்குது, அதனால் வந்து அந்த ஒயிட் விடலை. பாருங்கள் அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் டார்க் ஏற்றிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் வாட்டர் கலர். சரிங்களா, நிறைய முறை ட்ரை பண்ணுங்கள், கட்டாமல் ஈஸியாக வந்துடும் அது. கொஞ்சம் ஷேடோ, கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் டார்க். இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும், பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டார்க். பாருங்கள் முடிஞ்சு போச்சு. இன்னும் சில ட்ராயிங் காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய ஓல்டு ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.